ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறது கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மக்கிட்ட வந்து யூஎஸ் அக்கௌண்ட்டு, யூகே அக்கௌண்ட்டு, கனெக்ட் அக்கௌண்ட்டு, ஆர்டிபி, ப்ராக்ஸி எல்லாமே அவைலபிள் இருக்குது. இதோட விலை என்ன, இது என்னென்னலாம் பண்ணணுங்கிறத நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இப்போ டிஸ்பிளேயில் கீழே காமிக்கிறேன். அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் மேற்கொண்டு தகவல் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா அனோடேஷன் ஜாப் தான் இப்போது வந்து நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஜாப். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த டேட்டா அனோடேட்டட் ஜாப் நிறையா சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நானும் சில வேலைகளை அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எந்த வேலை நமக்கு கிடைக்குதோ அந்த வேலை கண்டிப்பாக வந்து நமக்கே தான், வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எம்டர்க் மாதிரி பப்ளிக்கில் ஓப்பன் சோர்ஸ்லலாம் இது கொடுக்க மாட்டாங்க. நம்ம அப்ளை பண்ணி அந்த அப்ளிகேஷனை வந்து ப்ராஜெக்ட் கொடுக்குறவங்க அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராஜெக்ட் கிடைக்கும். நமக்கே வந்து ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாப் தான் இந்த வெப்சைட் வந்து டேட்டா அனோடேட்டட் ஜாப் வந்து கொடுக்குறாங்க. கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா macgens.com அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூஆரில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்களும் போயிட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த கம்பெனி பற்றி சில டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஜாபுடைய ஓவர் வியூவும் போட்டிருக்கிறாங்க. இது என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. கீ ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு என்னென்ன வேலைலாம் செய்யணுங்கிறத இங்கே போட்டிருக்காங்க. அப்புறம் இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணுங்கிறதையும் போட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தால் போதும். இப்போ நான் மேக்ஸிமம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க எல்லாருக்குமே இந்த ஜாப் வந்து ஈஸியாக பண்ணலாம். என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குங்கிறத நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. லிங்க்டினோட லிங்க்கு, இந்த கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து அதுலேயும் கொடுத்துருப்பாங்க, லிங்க்டின் வெப்சைட்லேயும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான பேஜ் இருக்குது. இதில் வந்து உங்கள் ஃபுல் நேமு, இமெயில் அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பரு, கவர் லெட்டர், ஸோ இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும். கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அப்படின்னா ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாருங்கிறது ரெக்வயர்டு. ஓகேங்களா? கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறது தான் இதோட அர்த்தம். கீழே வந்து ரெஸ்யூம் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணணும். ரெஸ்யூம் வந்து அப்லோடு பண்ணுறதுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில், டாக் ஃபார்மேட்டில், டாக் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருந்தால் போதும். அதுதான் அலோட் பண்ணுறாங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். கீழே அடுத்தது வந்து இந்த இடத்த டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். நான் ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் சப்மிட்டட்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ நீங்களும் வந்து இதெல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் இப்போ இதுலேயும் சொல்கிறேன். எந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஜாபுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், காப்பி பண்ணி அப்படியே வந்து ChatGPT போங்க. ChatGPTயில் போயிட்டு அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன், என்னோடய டீட்டெயில்ஸை நான் கொடுக்குறேன், என்னோடய டீட்டெயில்ஸை வச்சு இந்த ஜாப் வச்சும் ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணி கொடு. அப்புறம் அந்த ரெஸ்யூம் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அது ரிசல்ட்டு கொடுத்துரும். நம்ம டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக இதில் அப்ளை பண்ணிக்கலாம். கவர் லெட்டர் சில இதில் கேட்பாங்க, இதுலேயும் கேட்டிருக்காங்க பாருங்கள், கவர் லெட்டர். ஸோ இந்த கவர் லெட்டரையும் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. அதுவும் வந்து ChatGPTயே பண்ணி கொடுத்துரும். நம்ம எதுவுமே டைப் பண்ண தேவையில்லை, நீட்டாக வந்து அதே பண்ணி கொடுத்துருது. ஸோ நம்ம வந்து காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் சப்மிட்டட்னு வந்துடும். சரி, ஓகேடா, இதெல்லாம் வந்து நீ சொல்கிற எல்லா ஜாபுமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஜாபும் கிடைக்கும் நானும் சொல்லலை. நானும் அப்ளை பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால் நம்ம ட்ரை பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்கணும். எந்த ஜாபு யாருக்கு கிடைக்கணும்னு இருக்குதோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணல, சும்மா நம்ம வெறுமனே நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணாமல் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து நம்பிட்டு இருக்க முடியாது. செயலில் நம்ம இறங்கினா மட்டும்தான். இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வருதா இல்லையாங்கிறது நான் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணுங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள்.
கிடச்சிதுன்னா உங்களுக்கு லக்கு தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன ப்ராசஸ் எல்லாமே அந்த கம்பெனியே வந்து கொடுத்துருவாங்க, மெயில் வழியாக வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஜாப் வந்து நீங்கள் பண்ண முடியும். டேட்டா அனோடேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் பவுண்டிங் பாக்ஸ் பண்ணுறது, வீடியோ வந்து அனோடேஷன் பண்ணுறது, ஆடியோ அனோடேஷன் பண்ணுறது, டெக்ஸ்ட் அனோடேஷன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் டேட்டா அனோடேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை. ஸோ இந்த வேலை வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெஷின் லேர்னிங்காக, அதாவது ரோபோட் வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மட்டும் மறக்காதீங்க. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்தால், என்னோடய சேனலும் பிரயோஜனமாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து இதே மாதிரி வீடியோவும் நிறையா போடுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.